ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். ஸோ முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா தூள் அளவுக்கு சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி நல்லா வந்து குழைய வேக வச்சுட்டேன். ஒரு 10 விசிலுக்கு நான் விட்டுட்டேன். நல்லா பாயிலாக இருக்குது பாருங்கள். எடுக்கும் போதே வந்து நல்லா அது உடஞ்சே இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே பீஸாகவே வருது. ஸோ இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாம்பார் தனியாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அது சாம்பாரும் இருக்குது. ஸோ சாம்பாரும் வந்து தனியாக ரெடி பண்ணியிருந்தேன். இதில் அரிசி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், பருப்பும் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 2 பீஸ் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வந்து தக்காளி போட்டிருக்கோம். இது கூட ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். சின்னதாக வந்து ஒரே ஒரு துளி வந்து கருவேப்பிலை ஒன்று போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஒரு சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கேன். இது எடுத்துருவேன் நான் இப்போ. இல்லை நீங்கள் அதுவே வந்து அப்படியே அரைச்சி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு சின்னதாக மஞ்சள் தூள் லைட்டாக போட்டிருக்கேன். இது கூட ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயம் வந்து வாசனைக்காக லைட்டாக, எல்லாமே வந்து ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு அந்த முருங்கைக்காய் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து அழகாக வந்து நம்ம ஸ்பூன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துடலாம். இப்படி எடுத்தோம்னாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள். அப்படியே வந்து எவ்வளோ பத்தையாக அழகாக நீட்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த விரையை தொட்டு பாருங்கள். விரையை தொட்டால் அவ்வளோ அழகாக வந்து உடையுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிடுங்க முதல்ல. இது சூப்பராக உடஞ்சி வருது பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரைஸ் செய்யும் போது சேர்த்து அரைச்சி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாராக வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நார்லாம் போட்டால் குழந்தைங்க சாப்பிடாதுங்க. ஸோ இதையும் வந்து மேக்ஸிமம் எடுக்க பாருங்கள். சப்போஸ் உங்களால் இதை எடுக்க முடியல அப்படின்னா இதை மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா அரைஞ்சிரும். அரைஞ்சிருச்சுன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வாயில் மாட்டாது. ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி பீஸாக எடுத்து குழந்தைங்களுக்கு கிரைண்ட் பண்ணி அழகாக கொடுத்துடலாம். எடுத்து அவ்வளோ சூப்பராக தனியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து முருங்கைக்காய் எடுத்து அந்த பல்ஸில் வந்து நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. இது அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.